அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ராமர் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இப்போ எடுத்திருக்கிற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸாம் எழுதிட்டு அதில் வந்து தோல்வி அடைஞ்சு போகிறாங்க. அப்போ அரசு கிரகம்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அரசு கிரகம் சூரியன் வந்து அமர்ந்த வீடோ அல்லது அமர்ந்திருக்கிற பாவகமும் ஒரு பிரச்சனைக்குரிய பாவகமாக இருந்தாலும் துலாம் ராசியில சூரியன் நீசமாவார், மேசத்துல உச்சமாவார். சூரியன் தான் அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சூரிய கிரகம் தான் கொடுக்கும். அப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய கோவிலுக்கு நீங்க சென்று வரணும். அது என்னைக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர நாள்ல போய் வழங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு. இப்ப அஸ்வினியில உட்கார்ந்துருக்கிறாருன்னா கீழப்பெரும்பள்ளம் கேது கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல யமகண்ட நேரத்துல போயிட்டு கோதுமையை தானம் பண்ணணும். அதாவது இல்ல கோதுமை மாவை தானம் பண்ணணும். கோதுமை மாவும் முந்திரி பாதாமும் தானம். ஞாயிற்றுக்கிழமை நாள்ல தானம் அரசு உத்தியோகம் கிடைக்கும். மகத்துல உட்கார்ந்துருக்கிறார் சொன்னா கொடுமுடி மகதீஸ்வரர் ஆலயம் சென்று கீரை வகைகள் செவ்வாய்க்கிழமை நாள்ல தான் செல்லணும். யமகண்ட நேரத்துல தான் செல்லணும். அங்க கோதுமை மாவும் இந்த கீரை வகைகளும் தானம் கொடுத்துட்டு வரணும். கோயில்ல தரிசித்துட்டு வரணும். அடுத்து 3 நட்சத்திரம் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் சார் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வரணும். அதெல்லாம் சப்பாத்தி மாவு, அதாவது கோதுமை மாவு, கொய்யாப்பழம் இதை நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விடை கொடுத்துருவாரு. கவர்மெண்ட் வேலை கிடைக்க வாய்ப்பு. அதே மாதிரி பரணியில உட்கார்ந்துருக்கிறார் சார் அப்படின்னா துர்க்கை பட்டீஸ்வரம் ஆலயம் செல்லணும். துர்க்கை பட்டீஸ்வரம் ஆலயம் செல்லணும். அங்கேயும் கோதுமை மாவு நெல்லிக்காய் தானம். தூரத்தில் இருக்கார் சார் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு செல்லணும். அங்க என்ன பண்ணணும், லெமன் மாலை போடும், எலுமிச்சை மாலை போட்டு அதை வணங்கிட்டு வெளியில வரும்போது கோதுமை சப்பாத்தி, அதாவது சப்பாத்தி மாவு கோதுமை மாவு பாக்கெட் அதை தானம் கொடுக்கும். அங்கே உள்ள யாசகம் வாங்குறவங்களுக்கு தானம் கொடுக்கும். பூராடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் திருச்சி திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் சென்று வணங்கிட்டு அங்கே வெளியில வரும்போது வெள்ளரி கோதுமை பாக்கெட் இதை தானம் பண்ணிட்டு வாழ்வியல் பரிகாரம். அடுத்து கிருத்திகையில் இருக்காரு முருகன் கோயிலுக்கு சென்று கோதுமை பேரிச்சம்பழம் இதை தானம் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நாள்ல சென்று உத்திரத்தில் இருக்காரு ஐயப்பன் கோவில் சென்று மாதுளம்பழம் கோதுமை இதை தானம் பண்ணணும். யாசகம் வாங்குறவங்களுக்கு கொடுக்கணும். ஐயப்பனை தரிசித்துட்டு வரும்போது கொடுக்கணும், போகும்போதும் கொடுக்கணும். அடுத்து உத்திராடத்தில் இருக்காரு பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் சென்று பலாப்பழம் கோதுமை சப்பாத்தி கோதுமை மாவு தானம் கொடுத்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு. இதெல்லாம் எங்க போறோமோ அங்கே போய் 7 வாரம் நீங்க பண்ணணும். அடுத்து ரோகிணியில் இருக்கார் சார் கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று தயிர் சாதம் கோதுமை பாக்கெட் தானம். அஸ்தத்தில் இருக்கார் சார் ஆடுதுறை சூரியனார் கோவிலுக்கு சென்று ஆரஞ்சு பழம்
கோதுமை சப்பாத்தி, கோதுமை மாவு தானம் கொடுக்கும். திங்கட்கிழமை நாளில் சென்று கொடுக்கும். திருவோணத்தில் இருக்கார் சார், பெருமாள் கோவிலுக்கு சென்று சீத்தாப்பழம், கோதுமை மாவு தானம். அடுத்து மிருகசீரிடத்தில் இருக்காரு சார் அப்படின்னா திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு சென்று தேங்காய் சாதம், கோதுமை தானம். அடுத்து சித்திரையில் இருக்கார் சார், காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் ஆலயம் சென்று சீனி கற்கண்டு, கோதுமை தானம். செவ்வாய்க்கிழமை நாளில் சார். அடுத்து அவிட்டத்தில் இருக்கார் சார், திருவன்காடு அகோரமூர்த்தி ஸ்தலம். அங்கே போயிட்டு நீங்கள் கோதுமை மாவு, தக்காளி சாதம் இதை தானம். அடுத்து திருவாதிரையில் இருக்கார் சார் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவில். போகும்போதே வாழைப்பழத்தை வாங்கி தானம் பண்ணிக்கிட்டே போயிட்டு, கோதுமை மாவையும் தானம் பண்ணிக்கிட்டே போயிட்டு, கோதுமையே தானம் பண்ணிட்டு போயிட்டா கூட பிரச்சனை, அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு. அடுத்து சுவாதியில் இருக்கார் சார், நரசிம்மர் ஆலயம், நாமக்கல் நரசிம்மர் ஆலயம். கோதுமை மாவு, உளுந்த வடை இது தானம். அடுத்து சமயத்தில் இருக்கார் சார், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். கருப்பு திராட்சை, கோதுமை தானம். அடுத்து புனர்பூசத்தில் இருக்கார் சார், ராமர் ஸ்தலம் செல்லம், கரும்பு ஜூஸ், கோதுமை தானம். அடுத்து விசாகத்தில் இருக்கார் சார், முருகன் கோவில், பழனிமலைக்கு போகலாம், உங்கள் ஊரில் உள்ள முருகன் கோவிலுக்கு போகலாம், சப்போட்டா, கோதுமை தானம். இந்த கோவிலுக்குள்ள போகும்போதே கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கூட பிரச்சனை. பூரட்டாதியில் இருக்கார் சார், குபேரன் கோவில். குபேரன் கோவிலில் கொண்டு போய் மாம்பழம், கோதுமை இதை தானம் கொடுக்கும். அடுத்து பூசத்தில் இருக்கார் சார், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கோதுமை தானம். வள்ளலார் கோவில், வடலூர் வள்ளலார் கோவில். அடுத்து அனுசத்தில் இருக்கார் சார் அப்படின்னா மகாலட்சுமி கோவில். மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று பனங்கற்கண்டு, கோதுமை தானம். அடுத்து உத்திரட்டாதியில் இருக்கார் சார், கோமாதா பூஜை இதை நீங்க பண்ணணும். அடுத்து ஆயில்யத்தில் இருக்கார் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று கோதுமை, லட்டு தானம். அடுத்து கேட்டையில் இருக்கார் வராகமூர்த்தி, வராக பெருமாள் திருப்பதியில் இருக்கு, அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று செரிப்பழம், கோதுமை, சப்பாத்தி மாவு தானம். இல்லது சப்பாத்தியை கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை. அடுத்து ரேவதி, திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயம் செல்லும். அங்கு சென்று கொத்தமல்லி சாதம், கோதுமை, சப்பாத்தியா கூட நீங்க அதை தானமா பண்ணி கொடுக்கலாம். இதை பண்ணினீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம், அதாவது குலதெய்வம் கோயில், ஞாயிற்றுக்கிழமை நாள்ல செக்கு நல்லெண்ணெய் அதை வாங்கி கொண்டே கொடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க வேண்டிக்கிட்டு அந்த செக்கு நல்லெண்ணெயை அங்கே குலதெய்வம் கோயிலுக்கு கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் சென்று வரும் பொழுது அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப சூரியன் அமர்ந்த நட்சத்திரத்தினுடைய கோவிலுக்கு சென்று சூரியனுடைய தானியமும் அந்த நட்சத்திரநாதனுடைய பொருளையும் தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அரசு வேலை உங்களுக்கு கிடைச்சிடும். அரசு சம்பந்தமான வேலைகளை நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அரசுக்கினுடைய
இந்த காரகத்துவத்தை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். அப்போ என்னுடைய ஆன்லைன் ராமர் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.